என்ட்ரன்ஸு டிக்கெட் வந்து என்ட்ரன்ஸ் இது 50 ரூபா. மினி ஃபால்ஸு திருப்பி எடுத்து பார்க்கலாமா? காந்தாரா நல்ல மாதிரியே இருக்குது போடுதுங்க. இது வெளி மாநிலத்தில் நம்ம ஊரை பஸ்ஸை பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? அப்பா வார்த்தைகளே கிடையாது. கூடலூர் போய் கூடலூர்லேருந்து ஊட்டி போய் ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போகிற ரூட்டு போகிற பஸ் இது. பழகினா எப்படா தான் வந்துப்பாங்க உங்களுக்கு, அதுக்குள்ளே கழிச்சிட்டாங்க. நடந்து 2 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம்னு நினைக்கிறேன். அவங்க நடந்து போகலாம். வெடுத்தல் மண்ணா இந்த ரோடு தாங்க. நடுகனி கேரளா போகிற பைக்வேஸ் போய் நடுகனி போய் கூடலூர் ஜாயிண்ட் ஆகுது. கூடலூர் பந்திப்பூர் சாரி கூடலூர் பெங்களூர் அந்த பக்கம் நேரம் அப்படி போயிடும். ரைட்டில் விட்டாச்சுன்னா ஊட்டி குன்னூர் மேட்டுப்பாளையம். கேரளா ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இதுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. டியூக் மியூசியம் என்ட்ரன்ஸு டிக்கெட் வந்து என்ட்ரன்ஸ் இது 50 ரூபா. சூப்பராக இருக்குது. அப்படியே குளிச்சா நல்லாயிருக்கு. தேக்கு மரம் மியூசியங்க. டீக் ஃபாரஸ்ட். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild.
ஃப்ரெண்ட்ஸுங்க முடி வேறு ட்ரெடிஷ்னல் ரெண்டு இயர்ஸ் அதிகங்காவு 21 இயர்ஸ் 32 இயர்ஸ் ஓட்டி 30 இயர்ஸ் முன்பு 36 இயர்ஸ். ஆஹா இங்கே பாருங்க 2 தவளை கேரம் போர்டு ஆடுது. எவ்வளோ அருமைல்ல, சூப்பர். என்ன கலர், எவ்வளோ கலர். எவ்வளோ பிரச்சனை, சூப்பராக இருக்காரு. நல்லா வச்சு இங்கே ஒன்று இருக்குது. வாடா ராசா வாடா. என்ன கலரு எதுக்கு வச்சுக்கிறாங்க. பூலாம் இந்த பக்கம் ஹோட்டலோட மினி ஃபால்ஸு திருப்பி எடுத்து பார்க்கலாமா. இது மீன் இருக்கா, மீன் இல்லை, சூப்பராக இருக்குது. போட்டுலாம் அழகாக செதுக்கி வச்சுருக்கிறாங்க. வளர்த்த பாருங்க, மூங்கில பாருங்க, தண்டி என்ன சைஸில் வளர்ந்துருக்கு. என்ன சைஸு. காந்தாரா இந்த மாதிரி இருக்குது. அடுத்த லைனை போட்டுக்கிட்டாங்க, தண்ணியை போட்டுக்கிட்டாங்க. நானே வந்துச்சு. ஓகேங்க, நான் அப்படியே கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு, இங்கேருந்து கிளம்பலாம். பாய். டீக் மியூசியம். இது நீலம்பூர் டு ஊட்டி காஞ்சிபுரம் போகிறதுங்க. இது வெளி மாநிலத்தில் நம்ம ஊரை பஸ்ஸை பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது தெரியுமா. அப்பா
வார்த்தைகளே கிடையாது. என்ன மணி 2:50 ஆகுது. நைட்டு தான் கோயம்புத்தூர் போய் சேருமாம்மா. நைட் 12 மணி ஆகுமாம்மா. 12 மணின்னா பகல் டைமாக இருந்தால் இதுலேயே போயிடலாம். இப்போது ஆனால் இது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ரூட்டில். ஃபுல்லாக ஹில்ஸு. கூடலூர் போய் கூடலூர்லேருந்து ஊட்டி போய் ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போகிற ரூட்டு போகிற பஸ் இது. ஏன்னா நைட் 12 மணி ஆகுங்கிறாங்க. என்ன கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். அதான் மாதிரி 3 மணி ஆச்சு, 4 மணி 6 3 மணி நேரத்தில் கூடலூர் போகாது. அதுக்கு முன்னாடியே இருட்டிடும். ஆனால் இந்த ரூட்டு சூப்பராக இருக்கும். எடுக்கிற வீடியோ எடுத்துடலாமா யோசிச்சுட்டு இருக்குது. கண்டக்டரே சொல்கிறாரு, நீங்கள் அதில் போனால் தான் பார்ப்போம், நீங்கள் போய் பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் குறைஞ்சிருக்கலாம். இது வந்து நைட் 12 மணி தான் போய் சேரும் அப்படிங்கிறாங்க. கிளம்பிருச்சு. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பஸ் போட்டோம். இந்த ட்ரிப்பு ஒரு டைம் பண்ணியே ஆகணும். காலையில் இங்கேருந்து கிளம்பணும். நீலம்பூர் வந்து நீலம்பூர் பஸ் ஸ்டாண்டில் காலையில் கிளம்புனா தான் நைட்டு ஃபுல்லாக அந்த ட்ராவலிங் பண்ணலாம். ஏறிக்கலாமா பேசாமல்? பஸ் போயிடுச்சு. சார்ஜிங்கும் இல்லை, வீடியோவும் எடுக்க முடியாது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே சார்ஜ் போட்டு ட்ரெயின்லேயே போகலாம். அந்த பஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாங்க. எடுத்துட்டான், கிளம்புறோம். ஸ்டேஷனே வந்தாச்சுங்க. சரி, அதில் போயிருந்துக்கலாம். சார்ஜ் இல்லைங்க, இல்லைன்னா சூப்பராக எடுத்துக்கலாம். இந்த ரூட்டு ஹில்ஸ் வேறு. அதுவும் இந்த ரூட்டில் போனதே கிடையாது. கூடலூரே ஹில்ஸு. அது இங்கேருந்து நீலம்பூர்லேருந்து கூடலூர் ரூட் இருக்குது பார்த்தீங்களா? அப்பா செமையாக இருந்திருக்கு. சார்ஜ் மட்டும் இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா சார்ஜ் போட முடியுமா? சார்ஜி இல்லையாப்பா அப்படின்ட்டாரு. சரி, சார்ஜ் இல்லை தான் பரவாயில்ல, இது ரொம்ப தூரம், நீங்கள் அதிலேயே போக சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அது சொன்னதுக்கு நம்ம கேட்க மாட்டோம் வைங்க. சார்ஜ் மட்டும் இருந்துச்சுன்னா என்னன்றது. வாங்க வெளியே போகலாம். ட்ரெயின் ஆல்ரெடி உள்ளே நிற்கிது. இது கோட்டயம் போகிறதா இல்லை பாலக்காடு போகிறதான்னு தெரில. கோட்டயம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 3:10 சொல்லியிருந்தாங்க. மணி 3:20. அது போயிருந்தால் இது நம்ம போகிற ட்ரெயின் பாலக்காடு ட்ரெயின். பாலக்காடு போயிட்டு பாலக்காட்டிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி போகணும். சரிங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். நம்ம ட்ரெயினுக்கு டைம் இருக்குங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, 9 மணிக்கு கிளம்புறது. பெரிய மரத்தை வெட்டி சார்ஜ் போட்டாங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, வரும்போது கோயம்புத்தூர் டைரெக்டாக ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நீலம்பூருக்கு 85 போட்டாங்க. இப்போ என்னடான்னா, இங்கேருந்து வந்து டைரெக்டாக கோயம்புத்தூர் கேட்டால் நீங்கள் இங்கேருந்து பாலக்காடுக்கு தனி டிக்கெட்டும் அங்கேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தனி டிக்கெட்டும் எடுக்கணுன்னா எவ்வளோன்னு கேட்டால், இங்கேருந்து 70 ரூபா பாலக்காடாமா, அங்கேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 45 எவ்வளோ சம்திங் 60 ரூபான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றப்போ எனக்கு மொத்தம் டிக்கெட் போட்டாங்க 85 தான் சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிக்கெட்டை பார்த்துட்டு அந்த ட்ரெயின் டிக்கெட்டு காமிச்சேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்த டிக்கெட்டு 125 கிலோமீட்ரு 85 ரூபா. இது காமிச்சதுக்கப்புறம் அப்படிங்களா, சரி ஓகே, நீங்கள் பாலக்காட்டில் எந்த ட்ரெயினில் போவீங்கன்னாங்க. பாலக்காட்டிலேருந்து எனக்கு வந்து நம்ம போகிற ட்ரெயின் வந்து 19:20 போய் ரீச் ஆகும். 19:50க்கு நம்ம சென்னை போகிற ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு சென்னை போகிற ட்ரெயினுங்க எக்மோர் போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், அப்படியா நீ தனித்தனியாக தான் எடுக்கணுன்னாங்க. இல்லைங்க, எனக்கு 85 போட்டு கொடுங்க, நான் வரப்போ இதில் தான் வந்தேங்க சொன்னதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் 85 ரூபா போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? நீலம்பூர் ரோடு டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் 125 கிலோமீட்ரு 85 ரூபா. பாலக்காட்டிலேருந்து சென்னை போகிற ட்ரெயினுங்க. சென்னை எக்மோரில் சென்ட்ரல் வந்துருச்சுங்க. சரி, ஏதாவது ஒரு சாப்பிட்டுலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துருச்சுங்க ட்ரெயின்.
இருங்க வரேன். ஜம்ப் பண்ணுறா. ஐயோ ஜம்ப் பண்ண முடியாத. ஐயா இருக்கு. இருங்க வந்துருச்சு வருங்க. இதுலேயும் சார்ஜ் கம்மியாக போகுது. ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே சார்ஜ் போடுறோம். நம்ம நேரம் ஃப்ரெண்டில் போகிறோம். சொரனூர் நீலம்பூர் ரோடு பாலக்காடு. திருச்சூர் நீலம்பூர் ரோடு திருச்சூர் வரைக்கும் போகுது. வண்டி வந்துருச்சு. இதுலேயும் சார்ஜ் கம்மியாகிடுச்சு. முதல்ல சார்ஜ் போடணும். சார்ஜ் போடுறதுக்காக தான் ட்ரெயின்லேயே இப்போ போயிட்டுருக்குறோம். ஜம்ப் பண்ணு அப்பா பண்ணியாச்சுல்ல இப்புல்ல. நேரம் ஃப்ரெண்டு போகலாங்க. இன்ஜின் கழட்டுவாங்க. எப்படி அரை மணி நேரம் இருக்குது. அரை மணி நேரமாக கம்பல்சரி அரை மணி நேரம் இருக்குது. அந்த இன்ஜினை கழட்டி இந்த பக்கம் வந்து மாட்டுவாங்க. ஸோ அந்த பக்கம் போய் இன்ஜினை கழட்டுறதை பார்த்துட்டு அதே இன்ஜின் இந்த பக்கம் வந்து மாட்டுறதையும் பார்த்துட்டு நம்ம மாட்டுக்கு ஏறணும். நம்ம இங்கே இந்த இதை கடைசி போட்டு இன்ஜினுக்கு மாட்டுறதை போட்டி தான் ஏறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாட்ஃபார்மு இன்ஜின்லேருந்து 2 போட்டி வரைக்கும் பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிருக்கு. ஸோ யாருமே இங்கே ஏற மாட்டாங்க. ஜென்ஸ் வேணால் ஏறிக்கும், லேடிஸ் ஏற மாட்டாங்க. அதாவது சொன்னது வரைக்கும் தான். அதனால் இன்ஜின்லேருந்து 2வது பெட்டி ஏறிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும். யாரும் ஏற மாட்டாங்க. மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா பிளாட்ஃபார்மும் முடிஞ்சிருது. முடிஞ்சு 2 பொட்டிக்கு இன்ஜின்லேருந்து 2 பொட்டிக்கு பேக் சைடோடு முடிஞ்சிருது பிளாட்ஃபார்மு. அதனால் கூட்டம் இருக்கிறது இல்லை. லக்கிடி வரைக்குமே அப்படி தான் இருக்குது. அடுத்து பர்லி இதுன்னா பேசஞ்சர் தானே. அது பர்லியும் அப்படி தான் இருக்குது. பாலக்காடு வரைக்குமே வந்து இந்த இன்ஜின்லேருந்து 2 போட்டி வரைக்கும் 2 போட்டிக்கு முன்னாடியே பிளாட்ஃபார்ம் நடமேடை வந்து முடிஞ்சிடும். வாங்க இன்ஜின் கட்டுற பார்க்கலாம். 2வது போட்டிலே சீட் போட்டாங்க. சீட் போட்டாச்சு. முதல்ல நமக்கு பேக் போகலாம். அது இப்போ அது பேக் பாருங்களா. எப்படா தான் வந்துப்பாங்க உங்களுக்கு. அதுக்குள்ளே கட்டிட்டாங்க. அங்கேயே போயிடுச்சிங்க. அங்கே வரும். அங்கே ட்ராக் மாற்றுவாங்களா. அந்த ட்ராக்குலேருந்து அடுத்த ட்ராக் மாற்றுறது அங்கேயே போயிடுச்சிங்க. எப்படா சொல்லி காத்துட்டு இருந்திருப்பாங்க இருக்குது. அது பின்னாடி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. யாருமே இல்லை. இப்போ இது பின்னாடி நான் போட்டது இப்போ முன்னாடி இன்ஜின் மாற்றிட்டாங்க. அங்கேருந்து வர்றப்போ இது முன்னாடி, இது திரும்ப போகிறப்போ இது பின்னாடி. ஒரு ஆளை காணும். இன்ஜின் வாருங்க கலட்டிட்டாங்க. கலட்டி போயிடுச்சு பாருங்க. அங்கே வாருங்க. அங்கே போயிடுச்சு. நீ அடுத்த டேக்கில் அதான் ரிட்டன் வந்துடுச்சு. மாட்டுறப்பயாவது பார்க்கலாம். பிசி எடுக்கக்கூடாதுன்ட்டான். மாட்டுறதே பார்க்க முடியாது. வேறு இதில் பார்த்துக்கலாம். லேடி பைலட்டு மாட்டேன்னு பார்த்தேன். இப்போ தான் மாற்றிருக்கேன். கீழே 2 பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லைங்க. இப்போ தான் மாட்டிருக்கிறாங்க. அதில் தான் வந்து ஏறு மீன்ஸு ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க. 20633. കോഴിക്കോട്, ഷൊർണൂർ, തൃശ്ശൂർ, എറണാകുളം ടൗൺ, കോട്ടയം, ചെങ്ങന്നൂർ, കൊല്ലം.
ஆக்சுவலி நான் ஆலப்புழா சென்னை எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே திருவனந்தபுரம் டெல்லி போகிற ட்ரெயின் கேரளா எக்ஸ்பிரஸ் லேட்டாக வந்தது. அதனால் இந்த ட்ரெயின்லேயே ஏறிட்டாங்க. இதுக்கு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்குது. அந்த சென்னை வர ட்ரெயின் பின்னாடி வந்துட்டுருக்குது. இதுக்கப்புறம் 15 நிமிஷம் இந்த பாலக்காடு ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும். இது கேரளா எக்ஸ்பிரஸ் டெல்லி போகிற ட்ரெயின். திருவனந்தபுரம் டு டெல்லி டெய்லி திருப்பதி வழியாக போகிறதுங்க. டோட்டலாக 3031 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணுதுங்க. 9 ஸ்டேட்டு கவர் ஆகுதுங்க. போத்தனூர் ஸ்டாப்பே கிடையாது. இங்கே நிறுத்தி போயிட்டுருக்குறா இந்த ட்ரெயின். வரும்போது எடுக்கலை, இளம்புலேருந்து வரும்போது. ஏன்னா போகிறப்ப எப்பெல்லாம் எடுத்தாச்சு. அதனால் ஜியோவில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு மியூசியத்தில் அந்த ட்ரெயின் ஏறி வந்தாச்சு. மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.